நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பாதாம் ஹல்வா. ரொம்ப ஈஸியாக ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து அப்படியே வாயில் வச்சோன்னா கரைஞ்சிடும். இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பாதாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நான் அதையும் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் பாதாம் எடுத்துகிட்டு நல்ல ஹாட் வாட்டரில் சோக் பண்ணணும். அதாவது ஒரு 2 மணி நேரத்துலேருந்து ஒரு 5 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு அதனோட ஸ்கின்னை வந்து நம்ம எடுத்துடலாம். நம்ம கையில் அப்படியே பிடிக்கும்போதே அப்படியே ஸ்கின் வந்து உறிஞ்சு வந்துடும். ஸோ ரொம்ப எஃபர்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ பாருங்கள், இப்படி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இதை மிக்சியில் போட்டுட்டு கரகரப்பாக அரைக்கணும். அதுக்கப்புறம் பால் ஊற்றிட்டு நம்ம கரகரப்பாக அரைச்சிக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி மணலாக இருந்தால் ஹல்வா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இந்த பாதாம் மிக்சரை போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் வதக்கணும். ஸோ அதில் இருக்கிற பச்சை வாசனை கொஞ்சம் போகணும். அப்போ தான் டேஸ்ட், ஹல்வாவோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி நம்ம வதக்கினதுக்கப்புறமா இதில் பால் ஊற்றிட்டு நம்ம குக் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நான் குங்குமப்பூ ஆட் பண்ணுறேன், அதாவது சாஃப்ரான். இதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சாஃப்ரான் ஆட் பண்ணால் போதும், நல்ல கலர் வந்துடும். இதில் நான் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போ இதில் பால் ஊற்றிக்கலாம். அதாவது நல்ல ஒரு 300 ml பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா திக்காக வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது சுகர் உங்களுக்கு தேவையான அளவு. ஸோ 1 கப் சுகர் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் நெய் ஊற்றிக்கலாம். ஸோ சுகர் தேவையில்லை அப்படிங்கிறவங்க ஒரு 3/4 கப் சுகர் கூட போட்டுக்கலாம். அப்படின்னா ஜாகரி, ப்ரௌன் சுகர் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை போட்டு நீங்கள் இந்த ஹல்வா பண்ணலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம கிளாசிக்காக பண்ணும்போது ஃபஸ்ட்டு எப்போவாவது ஒரு தடவை சாப்பிடும்போது சுகர் போட்டு சாப்பிட்றதுல ஒன்றும் தப்பில்லை. ஸோ பிடிக்காதவங்க நீங்கள் ஜாகரி கூட போட்டுக்கலாம். ஸோ அப்பப்போ நம்ம அந்த நெய் ஊற்றிட்டு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். ஸோ கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும்போது திரும்ப நெய் ஊற்றணும், அப்சர்வ் பண்ணிக்கும் நெய். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி நம்ம கிளறிட்டே வருவோம். ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளேயே நல்லா திக்காயிடும். ஸோ இந்த ஹல்வா பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். வெளியே வாங்கும்போது நாமளே செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஸோ ஏலக்காய் பொடி பிடிக்காதவங்க நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட, ரோஸ் எசன்ஸ் கூட ஊற்றிக்கலாம். பட் ஏலக்காய் பொடி அப்படிங்கிறது ஹல்வாவுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ நான் வந்து ஒரு 1/4 கப்லேருந்து 1/3 கப் வரைக்கும் நான் நெய் ஊற்றிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த நெய் வந்து இதை அப்சர்வ் பண்ணிக்குதோ அந்தளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம். ஸோ இன்னும் வேணால் நீங்கள் வந்து 1/2 கப் கூட ஊற்றிக்கலாம். 1/2 கப் கூட நெய் ஊற்றி நீங்கள் பண்ணலாம். ஹல்வா பண்ணும்போது ஒன்றும் தப்பில்லை. ஸோ பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டான மணலான ரொம்ப டேஸ்டான, வாயில் வச்சு கரையிற அளவுக்கு இருக்கிற எந்த ஆர்டிஃபிஷியல் கலருமே ஆட் பண்ணாமல் நமக்கு பாதாம் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா 1 வீக் கூட கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.